என்னோட பார்வை இன்னும் விசாலமா இல்லாட்டனாலும் ஒரு சாமானியனின் பார்வை, அதாவது பாரதியாரோட எங்களுக்கு என்ன தொடர்பு? எல்லாம் நம்மலாம் வந்து அவரோட நூற்றாண்டு விழா அந்த பீரியடுல நாங்க ரொம்ப சின்ன, அதாவது காலேஜ் முடிச்ச பீரியடு, அந்த பீரியடு தான் அவரோட நூற்றாண்டு விழாலாம் நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இடையில நீங்க பாத்தீங்கன்னா பாரதியாரோட வாழ்க்கை வந்து 1921லயே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் நம்ம சுதந்திரம் அடைகிறோம். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து பாரதியார் பற்றி அதிகம் வந்து இந்த மாதிரி பேசப்படவில்லை அவர். ஈவன் நீங்க பள்ளி பாடத்திட்டத்துல கூட சில பாடல்கள் வரும். பாஞ்சாலி சபதம்லாம் கூட அதுல கொஞ்சம் படிச்சிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவரை பற்றிய முழு முழு உருவம் அவருடைய, அதாவது அவரை பற்றி நான் இன்னும் நிறைய பேசுவதற்கு இருக்கிறது. அவருடைய முழு பரிமாணம் வந்து வெளிப்படல. ஆக்சுவலா அவர் எவ்வளவு பெரிய கவிஞர். மொத்தமே 39 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறாரு. 39 வருடங்கள்ல அவர் எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண பிராமண குலத்துல பிறந்திருந்தாலும் அவரு திருமணம் ஆகிறப்ப பாலிய மாதிரி அவருடைய மனைவி செல்லமான 7 வயதுல திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு திருமணம் ஆகிறப்ப 14 வயது. அப்ப வந்து அப்ப இருந்த சமுதாய கட்டுக்கோப்புகளுக்கு அடங்கி அவர் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா பின்னாடி அவர் அந்த ஒரு முதிர்ச்சி பெறும்போது பெண் அடிமைத்தனத்தை பற்றியும் பெண் முன்னேற்றத்தை பற்றியும் பேசுறப்ப இந்த பால்ய விவாகம், பெண் அடிமைத்தனம், பெண்கள் முன்னேற்றம், புதுமை பெண்ணா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. நம்ம இப்ப ரெண்டு விதமா பார்க்கலாம். சமூக சீர்திருத்தவாதிகள் நமது சுதந்திரம் அடைவதற்கு முன்னால், சமூக சீர்திருத்தவாதிகள் சுதந்திரம் அடைவதற்கு பின்னால் அப்படின்னு இருவேறு காலகட்டங்கள்ல பார்க்கலாம். நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஈரோடு ஐயா இருக்கு, அந்த ஈரோடு அம்மா இருக்கிறார் இல்லைங்களா, அந்த ஈரோடு பகலவன் சொல்ற அவரோட கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி. இதுதான் நாங்க படிச்சிருக்கிறோம். பெரியாரோட கருத்துக்கள் இதெல்லாம் வந்து பெண்ண பரவாயில்லை, இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்கணும். ஆனா அதை விட மேற்பட்ட கருத்துக்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை பாரதியார் வந்து முன்னமே கூறியிருக்கிறார். அதாவது 1921 அவர் இறக்குறது, 1882 அவர் பிறந்து அந்த காலகட்டங்கள், அந்த 40 வருட காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்களோட நிலைமை மிகவும் மோசமாக தான் இருந்தது. மிகவும் மோசமாக இருந்தது. ஆனா அந்த காலத்திலேயே அவருடைய சிந்தனை வந்து பெண்கள் அடிமையை எப்படி ஒழிக்கணும், புதுமை பெண்கள் எப்படி இருக்கணும், அவரோட பார்வையில் எப்படி இருக்கணும்னு நிறைய கவிதைகள் பாடியிருக்கிறாரு. சோ அந்த விதத்துல வந்து அவரோட சீர்திருத்த கருத்துக்கள்லாம் வந்து அதிகம் அளவு அவருடைய பரிமாணத்தை வந்து தற்கால இளைஞர்களுக்கும் தற்கால பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் நாம் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய வருத்தம். அதாவது எட்டயபுரத்தில் பிறந்த அந்த சூரியன் நமது தமிழ்நாடு அனைவருக்கும், தமிழ் மக்கள் அனைவருக்கும் அவருடைய கவிதைகள் மூலம் சுதந்திர வேட்கையை உண்டாக்கினார். சுதந்திர வேட்கையை மட்டுமல்ல, அதாவது சாதிய வேறுபாடுகள், இந்த காலத்துல வந்து சாதிய வேறுபாடுகள் நிறைய இருந்தது, இப்பயும் இருக்கு. ஆனா இப்ப வந்து அதுக்கான தேவைகள் அதிகம் இல்லாம போச்சு. அப்ப வந்து எல்லாம் கிராமமா இருந்ததுனால கிராமத்துக்குள்ள வாழ்றப்ப அந்த சாதிய கட்டுப்பாடுகள் அதிகம் இருக்கும். இப்ப எல்லாம் கிராமங்கள் எல்லாமே வந்து நகரங்களா மாறிட்டதுனால உங்களுக்கு வந்து சாதிய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அது தெரியாது. ஏன்னா மக்கள் தொகை அதிகமான உடனே நிறைய பேர் வெளி இடங்களிலிருந்து இங்கு வருவதும் போவதுமாக இருப்பதனால் அந்த இது வந்து நமக்கு அதிகம் தெரிவதில்லை. அது வந்து ஓரளவுக்கு குறைந்து விட்டது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் இருந்த காலத்தில் நமது மக்கள் தொகை மிகவும் 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு இருக்காங்க. ஆனா அவர் இருந்த காலத்துல 30 கோடி மக்கள் தான் இந்தியாவில் இருந்திருக்கிறாங்க. 30 கோடி மக்கள் இருந்தப்ப கிராமங்கள்ல தான் மக்கள் நிறைய வாழ்ந்திருந்தாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னை தான் ஓரளவுக்கு பெரிய நகரம். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி ஊர்கள்லாம் மிகவும் சிறிய, மதுரையெல்லாம் கிராமம் தான், இப்பயும் கூட பெரிய கிராமம் தான் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால சாதிய கட்டுப்பாடுகள் இருந்தது. எட்டயபுரம், அந்த தூத்துக்குடி அந்த ஏரியாவில் இன்னும் அதிகமாகவே இருந்தது. அவர் அந்த பிராமண குலத்தில் பிறந்திருந்தால் அங்கு வந்து ஜாதிய கட்டுப்பாடுகள் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இந்த கட்டுப்பாடை வந்து மீறி அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து சாதிகள் எல்லாத்தையும் நம்ம ஒண்ணு சேர்க்கணும், சாதிகள் யாரும் கிடையாது, எல்லாரும் ஒரு குலம்தான், சாதி இரண்டொழி வேறில்லை என்ற அந்த அவை பாட்டியார் கூறியதை தான் அவரும் சொல்றாரு. அந்த மாதிரி வந்து நம்ம
இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து பெண் விடுதலை, ஜாதிய மறுப்பு, எல்லாரையும் ஒன்றாக கருதக்கூடியது, அப்புறம் சுதந்திர போராட்டம். இந்த 3 விதங்கள்ல நம்மள பார்க்கிறப்ப பாரதியார் அப்படின்னா ஒரு சுதந்திர போராட்ட கனலை மூட்டிய ஒரு கவிஞர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து மாணவர்கள்ட்ட அந்த காலத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இப்போ வந்து அவரோட அந்த முப்பரிமாணம், அதாவது சமூக சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதின ஜாதியில் உள்ள வேறுபாடுகளை களைதல், எல்லோரும் ஒருவர் என்று கூறுவது, பெண்ணடிமைத்தனத்தை போக்குவது, புதுமை பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவது, இந்த மாதிரியான சமூக சீர்திருத்தங்களை பற்றி அவர் கூறியது அதிக அளவுக்கு நம்ம மாணவர்களிடையோ இப்ப உள்ள இளைய தலைமுறையிடையோ அந்த அளவுக்கு போய் சேரவில்லை. அதனாலதான் வந்து சமூக சீர்திருத்தம் அந்த அளவுக்கு நமக்கு பெண்ணடிமைத்தனம் இன்னமும் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு இதா ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து டிவியில வரும். ஒரு பொண்ணு வந்து ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் ஆனவனே சொல்லுவாரு பொண்ணுகிட்ட, கல்யாணம் ஆன பிறகு நான் வந்து உனக்கு பாத்திரம் கழுவுறதெல்லாம் இது நான் உனக்கு உதவுவேன் அப்படின்பான். உடனே அந்த பொண்ணு வந்து அப்படின்னா உனக்கு வந்து நான் அதை கிளீன் பண்ணி வைக்கிறது மற்றதுக்கெல்லாம் நான் உதவுவேன் அப்படின்னு சொல்லுவா. அந்த விளம்பரம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. அது வந்து அந்த விளம்பரம் பார்த்தீங்கன்னா, பெண்ணடிமைத்தனம் வந்து இன்னமும் மிச்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு, ஏன்னா 2 பேரும் அதுல வேலை பார்க்குற மாதிரி தான் அந்த விளம்பரத்துல வரும். ஆனா அவன் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டு வேலைகளை உதவி செய்வது வந்து அவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது, அது என்ன சொல்றது, அவளுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான். அப்ப வந்து அந்த பெண் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுவார், நீ சரி அப்படின்னா நான் உனக்கு இந்த விதங்கள் எல்லாம் உதவி செய்வேன் அப்படின்னு. அதாவது அந்த விளம்பரத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் நமக்கு வந்து அந்த பெண் அடிமைத்தனம் வந்து இன்னமும் வந்து ஆண்கள் மனதுல வந்து அடி மனதுல இன்னும் இருக்கு அப்படின்னு. உனக்கு நான் சுதந்திரம் கொடுக்குறேன், என் ஒய்ஃபுக்கு வந்து நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அதை வந்து வன்மையா கண்டிக்கிறார் பாருங்க. நீ என்ன சுதந்திரம் கொடுக்கறது, நீ என்ன அடிமையா வச்சிருந்திய அவள, அவளுக்கு சுதந்திரம் ஆமா முதல்ல அவ பிறந்ததுல இருந்தே இருக்கு. எல்லாருக்கும் சுதந்திரம் வந்து இருக்கு. நம்ம 1947 வாங்கினது அரசியல் சுதந்திரம் தான். மற்றபடி நம்ம பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம் எல்லாமே வந்து நமக்கு எப்பயுமே இருக்கு. அதை அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை தடுத்திருந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து போராடியவங்க தான் இந்த கவிஞர்கள், மற்ற வஉசி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக சீர்திருத்தத்தை பொறுத்த மட்டும் அவரை நிறைய கவிதைகள் சொல்லியிருக்கிறாரு. அவரை சொன்ன சில வார்த்தைகளை வந்து நான் இது பண்ணிக்கிறேன். அதாவது 1000 ஜாதிகள் இங்கு இருந்தாலும் அனைவரும் ஒன்றே, கீழ்குலத்தில் பிறந்தாலும் அவர்கள் என் சகோதரர்களே, ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு பாடல்கள் அந்த பாடலை தான், அதாவது ஜாதி மடங்கள் பாரோம் உயிர் ஜன்மம் இத்தேசத்தில் எதினாயிரே, வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினராயினும் ஒன்றே, ஈனப் பறையர்களேனும் அவர் எம்முடன் வாழ்ந்திங் இருப்பவர் அன்றோ, சீனத்தவர் ஆய் விடுவாரோ பிற தேசத்தவர் போல் தீங்கிழைத்து விடுவாரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இங்க உள்ள எல்லா ஜாதியும் வந்து இங்க வந்து ஒண்ணுதான், அவங்க எங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான், அவங்க எப்படி எங்களுக்கு எதிரா போவாங்க, எங்க நாட்டுக்கு சீனத்தராய் விட இந்த சாமானியனோட பார்வை தான். அப்பயே சீனத்தவராய் விடுவாரோ அப்படின்னா, சீனத்தவர்கள் வந்து அப்பயே வந்து நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்து அவர் சொல்றப்ப சீனத்தவர் ஆகி விடுவாரோ பிற தேசத்தார் போல் தீங்கிழைத்து விடுவாரோ அப்படின்னு சொல்றாரு. இந்த தேசத்துல பிறந்து இந்த பாரத மாதாவின் குழந்தையா இருக்கிறவங்க எப்படி இந்த பாரத தாய்க்கு எதிராக போக முடியும் அப்படிங்கிற இதை வந்து அவரு சொல்றாரு. 1000 உண்டிக்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோம் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிற அனைவருக்கும் தாழ்வு. இதை ஏன் அவர் வந்து திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, இது நன்றிதழ் தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தார் பின் நமக்கே இது வேண்டும். இந்த ஞானம் நம்ம கிட்ட இல்ல. பிரிட்டிஷ் கம்பெனி வந்து ஒரு வியாபாரம் செய்யும் ஒரு கம்பெனியாக தான் இந்தியாவுக்கு நுழைந்தது. அவர்கள் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று பல விதங்களில் இது பண்ணி, ஏன்னா இந்தியா அப்ப வந்து இப்ப உள்ள ஜிடிபியை விட அந்த காலத்துல உலகத்துல உள்ள ஒரு 30% ஜிடிபி வந்து இந்தியா கிட்ட தான் இருந்ததுங்கிறாங்க. பொன்னும் மணியும் வைரம் வைடூரியம், அப்புறம் நிறைய இந்த மிளகு,
இந்த மாதிரி பட்டை, இந்த சமாச்சாரங்கள், இந்த இது ஏலக்காய், இதெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து அதிகம் இருந்தது. அதனால அதை வணிகம் செய்வதற்காகவும் இந்தியாவோட இந்த இந்தியாவோட நம்ம தொடர்பு வைத்துக் கொள்ளணும்னு சொல்லிதான் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த கம்பெனி மூலம் இந்தியாவுக்கு வந்தார்கள். அப்புறம் வந்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஆசை எப்படி வந்தது? நம்மிடையே ஒற்றுமை இல்லை. அவர்கள் சிறிது சிறிதாக நம்மிடையே பழகும் போது நம்மிடையே ஒற்றுமை இல்லை, ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி சண்டைகள் இருக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு பெரிய லெவல்ல பீரங்கியும் குண்டுகளும் தேவையில்லை. இவர்களுக்குள்ள வந்து வேறுபாடை நம்ம சிறிது அதிகப்படுத்தினாலே எல்லாரும் நமக்கு அடிமையாகிவிடுவார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா அடிமை பண்ணி எல்லாரையுமே இது பண்ணி நம்ம இந்திய சாம்ராஜ்யத்தை மொத்தத்தையும் அவரோட கண்ட்ரோல் கொண்டாந்துட்டாங்க. 1857க்கு அப்புறம் சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம் அது வந்து இங்கிலாந்து அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. அது வரைக்கும் நம்ம ஒரு கம்பெனியினோட இதுல இருந்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து அரசியல் இதுக்கு வந்தது. அதனால வந்து அவர் வந்து மிகவும் தெளிவாக சொல்றாரு, நம்ம வந்து அடிமையானதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஜாதி வேறுபாடுக்குள்ள நமக்குள்ள ஒற்றுமை இல்லாததுதான். அதை வந்து அவரு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அதனாலதான் நம்ம வந்து இப்பயுமே வந்து நமக்குள்ள வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது வந்து கருத்து சுதந்திரங்கிற பேர்ல வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து நம்ம நாட்டை வந்து விமர்சிப்பதோ, நாட்டில் உள்ள கலாச்சாரம் மற்ற இதுகளை விமர்சிப்பதோ, கருத்து சுதந்திரங்கிற பேர்ல இப்ப நிறைய பேர் அது மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தவறு. ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்து கலாச்சாரம் என்பது தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் வந்து பண்பாடுங்கிறது தனியா இருக்கிறது. அவருடைய பழக்க வழக்கம்ங்கிறது தனியா இருக்கிறது. மொழி தனியா இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அதுல வந்து எல்லா நாட்டுகளையும் நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கும். இந்த உலகளாவிய வந்து மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து அந்த கலாச்சாரத்துக்கெல்லாம் அழுத்தி அவங்களுடைய மேற்கத்திய கலாச்சாரம் தான் உலகத்திலேயே சிறந்தது என்ற கருத்தியலை நம்மிடம் வந்து புகுத்த பார்க்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான பார்வை. ஸோ இந்த பார்வைகள் எல்லாம் நமக்கு எப்படி வருது அப்படின்னா, இந்த பாரதியாரோட கவிதைகள்ல இருந்து தான் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு சிறு வயதிலேயே வந்து அவரோட தாயை இழந்துடுறார். அதுல வந்து இந்த வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குவது என்போம். அவர் அதுக்கப்புறம் வந்து அவரோட தாயா, அவங்க சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்கனாலும் மாநில தாய், அதாவது பாரத தாயையே அவரோட தாயா அவர் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார். அதுக்கப்புறம் வந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடே அப்படிங்கிற அந்த வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த நாடுங்கிறது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போறப்ப நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த பூமி இது. இப்ப சில இடங்களுக்குலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலரா இந்த கோவில்களுக்கு போகும்போது எனக்கு தோணும், இந்த குலதெய்வ வழிபாடு, கோவில்கள், பெரிய பெரிய கோவில்கள், அந்த கோயில்களுக்குள்ள போறப்ப பெரிய கோவிலா இருக்கும், பாழடைஞ்சு போயிருக்கும். இந்த மாதிரி முக்கியமான நம்ம பழனி, மீனாட்சி அம்மன் கோவில், திருப்பதி, திருவண்ணாமலை, இந்த மாதிரி பெரிய கோயில்கள் தவிர நிறைய கோயில்கள் வந்து இதா இருக்கும். எங்க சொந்த ஊர்களில் உள்ள கோவில்களுமே கூட அப்படி செஞ்ச முடியாது. அந்த கோயிலுக்குள்ள போறப்ப எனக்கு என்ன ஒரு எண்ணம் தோன்றும் என்னன்னா, என்னோட தாய் தந்தை இல்ல என்னோட பாட்டனார் முப்பாட்டனார் இந்த கோவிலுக்குள் வந்து சென்றிருப்பார்கள். அவருடைய காலடிப்பட்ட இடம் அவர்களை நான் பார்த்ததில்லை. என்னோட முப்பாட்டனாரை நான் பார்த்ததில்லை. என்னோட அதுக்கு முந்தைய தலைமுறையினர் நான் பார்த்ததில்லை. ஆனா என்னுடைய சொந்த ஊருன்னு சொல்லக்கூடிய அந்த ஊரை சுத்தி உள்ள கோவில்களுக்கு அவர்கள் சத்தியமாக சென்றிருப்பார்கள். அவருடைய காலடிப்பட்ட இடம். அதைத்தான் அவர் வந்து பாரதியார் வந்து நம்மகிட்ட வந்து எது சொல்றாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து கூடாவி இருந்ததும் இந்த நாடே, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்தது இந்த நாடே. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம இந்த நாட்டு பற்று எப்படி வரும் அப்படின்னா, என்ன இந்த நாட்டுல நம்ம பிறந்தோம், நிறைய பேர் வெளிநாட்டுல போய் சேர்ந்துறாங்க. ஆனா இந்த நாட்டுலதான் என்னோட மூதாதையர்கள் எல்லாம் நடந்து இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து வாழ்ந்த இந்த நாடு அப்படிங்கிறப்ப வந்து எனக்கு அதை பற்றிய ஒரு பெருமை வரணும். அதை அவர் வந்து இந்த கவிதையில சொல்றாரு. இதை வந்து நான் என்னோட பள்ளி பருவத்துல வந்து இந்த 2 வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது எந்தையும் தாயும் மகிழ்ந்து கூடாவே இருந்தது முன்னாடி. இந்த வரிகளை பாக்குறப்ப எனக்கு வந்து எனக்கு என்னோட தாய் தந்தை எல்லாமே, என்னோட தந்தை வந்து என்னோட கிட்டத்தட்ட என்னோட 17வது வயதிலே இருந்துட்டாங்க. என்னுடைய தாய் என்னோட கூட இருந்தாங்க. அந்த அளவுக்கு தாயை
கூட இருக்கிறதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா, முப்பாட்டனார் இவங்களெல்லாம் எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த பகுதிகள்ல போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க அப்படிங்கிற உணர்வுகள் வர்றப்பதான் வந்து இந்த நாட்டு மேல நமக்கு பற்று, மொழி மேல பற்று, அவங்க பேசிய இது, அவங்க பழகின இடம், அவங்க இருந்த இடம் அப்படிங்கிறப்ப வந்து வரும். இததான் அவர் வந்து அவரோட கவிதையில சொல்றாரு. இது மாதிரி அவரோட நிறைய கவிதைகள்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாரதியார்னு நம்ம அந்த படத்தை பார்த்த உடனே என்னடா கோட்டு போட்டிருக்காரு. கோட்டுன்னா நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் உள்ளவங்க தான் வந்து கோட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய காலநிலை அந்த மாதிரி. நம்ம தமிழ்நாட்டுல வந்து வந்து காலநிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. எல்லாமே ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா கோடை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு அந்த அளவுக்கு வேறுபாடு இருக்காது. அதனால நம்ம அந்த ஸ்வெட்டர் மாதிரி கோட்டு மாதிரியான உடைகள் அணிய வேண்டிய இது வருவதில்லை. ஆனா அவர் எப்படியா கோட்டு போட்டிருக்கிறாரு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து மீசை வைத்த பிராமணர் அப்படின்னு அவரை பற்றி ஒரு கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படிங்கிறப்ப வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு படிக்கிறப்ப தெரிஞ்சது. அதாவது அவர் சிறு வயதுல தந்தையும் இழந்ததுக்கு பிறகு அவருடைய சித்தி அவங்களோட அத்தை வீட்டுக்கு காசிக்கு போகிறாரு. காசிக்கு போறப்ப அந்த காசி பல்கலைக்கழகத்துல நிறைய பேரோட அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. அங்கதான் அவர் வந்து சான்ஸ்கிரிட், ஹிந்தி, ஈவன் வங்காள மொழிகள் கூட அவர் அங்க பயின்றுகிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி பயின்றுகிட்டு இருக்கிறப்ப அங்க உள்ள மக்கள் வந்து அந்த காலநிலைக்கு தகுந்த மாதிரி கோட் அணிதல் பழக்கம் உண்டு. அங்க உள்ள எல்லாருமே வந்து மீசை வைத்துக் கொள்ள பழக்கம் உண்டு. அந்த பழக்கத்துல இருந்து அவருக்கு வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது, நாம் ஒவ்வொரு இடங்களையும் சிறு வயதில் வந்து நாம் எங்கு செல்கிறோமோ, நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள பழக்கங்கள் நமக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். அது வந்து அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த அப்புறம் அந்த கோட்டு, அந்த முண்டாசு அந்த ரெண்டும் தான் நமக்கு பாரதியாரோடனே அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது எப்படி அப்படிங்கிறது நான் அந்த அவரோட இதுல இருந்து தெரிஞ்சுக்கொண்டேன். அவரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை நானும் சொல்லலாம். ஏன்னா தமிழ் மொழி மேல எனக்கும் பற்று உண்டு. ஆனா தமிழ் மொழியை பற்றி நான் சொன்னேன்னா எனக்கு தமிழும் ஆங்கிலத்துல வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாங்க டெக்னிக்கலா பேசுறதுக்கான ஆங்கிலம் அந்த ரெண்டு ஆங்கிலம் தான் தெரியும். பெரிய ஆங்கிலத்துல பெரிய புலமையும் எனக்கு கிடையாது. அதனால நான் வந்து தமிழ் மொழி வந்து பெரிய மொழி, அது சிறந்த மொழின்னு சொன்னேன்னா அது சரியாக இருக்கிறது. ஆனா பாரதியாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம வலைத்தளங்கள்ல பாத்தீங்கன்னா அவருக்கு 32 மொழிகள் தெரியும் அப்படிங்கிறாரு. 32 மொழிகள் என்னன்னு பார்த்தா நான் புரியல. எப்படி 32 மொழிகள் கற்றிருப்பாரு? அவரு வாழ்ந்ததே வந்து 39 வருடங்கள் தான். எப்படி 32 மொழிகள் கற்றிருப்பார்? அதுல 3 மொழிகள் வெளிநாட்டு மொழிகள். அதாவது பிரெஞ்சு, ஆங்கிலம், வேற ஜெர்மனி ஏதோ படிச்சிருப்பாரு போல இருக்கு. இது மாதிரி 32 மொழிகள் அப்படின்னு அதுல போட்டிருக்கிறாங்க. அவர் வந்து சொல்றாருன்னா அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பிரதம மந்திரி சொல்றாரு இல்லைங்களா, தமிழ் மொழி நான் வந்து உலகத்திலேயே மூத்த மொழியான தமிழ் மொழி பிறந்த அந்த பகுதி அந்த நாட்டுல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி வெளிநாடுகள்ல ஐநா சபை போன்ற இடங்கள்ல பேசுறப்ப பேசுறாரு. அப்ப நம்ம தமிழ் மொழி வந்து எந்த அளவுக்கு ஒரு தொன்மையான மொழி, அதுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த தமிழ் மொழிய வந்து நம்ம இப்ப பேசுவதற்கு நம்ம எவ்வளவு கடினமாக இருக்கிறது. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஆங்கிலத்தோட கலந்துதான் பேசுற மாதிரி வந்துருச்சு. என்னோட மருமகள் மூலமா தான் நான் வந்து கொஞ்சம் தமிழ் வந்து ஆங்கிலத்தை கலக்காம முடிந்த வரைக்கும் பேசுவதற்கான பயிற்சியை நான் பெற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப உள்ள குழந்தைகளுக்கு வந்து தமிழ்ல எழுத கூட தெரியல. வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இங்கிலீஷ்ல தமிழ்ல உள்ள வார்த்தைகளை இங்கிலீஷ்ல அப்படியே அடிக்கிறாங்க. நான் வந்துட்டேன், போய் சேர்ந்துட்டேன், நீங்க எப்ப வரீங்க அப்படின்னு அப்படியே ஆங்கிலத்துல எழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளை விட டெக்னாலஜில அவங்க ரொம்ப முன்னேறி இருப்பாங்க. தமிழ் டைப்பிங் அதை பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுல போனா லானா லானா ராணா ராணா இது நானா, 3 சுழி நானாவா, 2 சுழி நானாவா, பெரிய ராணாவா, சின்ன ராணாவா, எந்த ராணா போடுறது அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு தரனோட அவங்க வந்து இங்கிலீஷ் அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து உனக்கு வந்து ஒரு தொடர்புக்கு தானே, உனக்கு நான் சொன்னது என்னன்னு புரிஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு நீ அதை பத்தி பேசுறேங்கிறாரு. அதனால வந்து தமிழ் மொழி வந்து எவ்வளவு தொன்மையான மொழி, அதை பற்றி எப்படி அந்த தமிழ் அறிஞர்களோ வந்து உலகம் முழுக்க உள்ள மொழிகளை நம்ம பார்க்கும்போது வந்து இந்த மொழியோட சிறப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சொல்வதற்கு வந்து நமது பிரதம மந்திரி மாதிரி வேற்று மொழியில தாய்மொழியா கொண்டவர்களோ வடநாட்டுல இருந்து வந்தவங்களும் அடுத்த மொழிக்காரங்க வந்து சொல்றப்பதான், ஜப்பான்ல இருந்து வந்த சில பேர்லாம் வந்து தமிழ் மொழியை பத்தி சொல்றாங்க. சைனால இருந்தே வந்து சொல்றாங்க. சைனாவும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சைனால இருந்து வந்து அங்க தமிழ் வானொலிலாம் இருக்கு. ஏன்னா தமிழ் மொழியை பத்தி அவங்க பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
நம்ம திருமணம் ஒவ்வொரு வெளிநாட்டிலையும் வந்து தமிழை வந்து மறந்துடக்கூடாது, தமிழ் கலாச்சாரத்தை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனா இந்த முயற்சிகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தமிழ் மொழியை பத்தி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னாரு. அதுதான் வந்து எனக்கு பிடிச்சது. அப்புறமா தான் வந்து நான் வலைதளங்களை தேடினப்ப அவருக்கு எத்தனை மொழி தெரியும் அப்படின்னு பார்த்தா 32 மொழிங்கிறாரு. அப்புறம் அவருடைய கருத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1921 இறந்துட்டாரு. ஆனா ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் நாம் அடைந்து விட்டோம் என்று யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சுதந்திரம் அடையும். ஆனா அவர் வந்து 1921 இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த பாடலை பாடுறாரு, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஏன்னா அவருக்கு தெரியுது இதோட லாஜிக்கல் கன்க்ளூஷன். இதோட வந்து ஏன்னா இந்தியர்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம புரட்சி கனல் விடுதலை வேட்கை வந்துருச்சு, இனிமே அவங்களை யாரும் அடிமைப்படுத்தி வைக்க முடியாது, எப்படியே நம்ம சுதந்திரத்தை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனாலதான் அவரு அந்த ஒரு பாடலை பாடுறாரு. 1921 இறந்துட்டாரு, அப்பயே அவருக்கு பாடுறாங்கிறப்ப வந்து அந்த அவருடைய அந்த எதிர்கால சிந்தனை, நம்ம எப்படி எதை நோக்கி அடைவோம் அப்படிங்கிறத வந்து அவர் அப்பயே பாடியிருக்கிறாரு. ஸோ அவருடைய அந்த பாடல் வந்து அந்த வரிகள் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், அவரு புராணகையில கண்ணன் கதை, குயில் பாட்டு அது இதெல்லாம் நிறைய எழுதியிருக்கிறாரு. மகாபாரதங்கிறது ஒரு கடல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல எதுக்குடா பாஞ்சாலி சபதத்தை மட்டும் ஒரு பகுதியை எடுத்து பாடி இருக்கிறாரு அப்படின்னா, அப்பதான் தெரியுது அவர் பாஞ்சாலி சபதத்தை ஃபுல்லா படிக்கிறப்ப நான் இப்ப ஆக்சுவலா இப்பதான் நான் அதை கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல இன்னும் நிறைய கருத்துக்கள் அவர் வந்து பாஞ்சாலி மூலம் அவர் வந்து இப்போதைய கருத்துக்கள், பெண் அடிமைத்தனத்தை வந்து அப்ப எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, என்ன மாதிரி பெண்கள் முன்னேறணும் அப்படிங்கிறத கருத்துக்கள் எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு வார்த்தை, அந்த துரியோதன இது தர்மர் வந்து பாஞ்சாலிய சூதுல தோத்த பிறகு துச்சாதனன் அவரை வந்து கூட்டு போறதுக்காக நீங்க தோத்துட்டீங்க, உங்க தர்மர் வந்து உங்களை சூதாட்டத்துல வச்சு தோத்துட்டாரு, அதனால நீங்க அடிமை ஆயிட்டீங்க, நீங்க சபைக்கு உங்களை கூட்டு வர சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னப்ப அப்ப அவர் வந்து ஒரு சட்ட சிக்கலை எழுப்புறாங்க. அந்த அம்மா என்னை தோற்ற பிறகு அவரை தோற்றாரா, அல்ல அவரை இழந்த பிறகு என்னை தோற்றாரா அப்படிங்கிற ஒரு சட்ட சிக்கல். இது வந்து நம்ம வெள்ளி பாரதத்துல இந்த பாரதத்துல இல்ல, இது பாரதியாரோட வார்த்தைகள்ல இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் அந்த இதை எடுக்கிறாரு, எப்படி அவர் வந்து இது பண்ண முடியும், நிறைய கேள்விகளை அவர் எழுப்புறாரு. அந்த 5 பேரு சகோதரர்கள் மூலமா கூட அவரை இது பண்றாரு, அண்ணன் வைப்பு. ஏன்னா அந்த கதையில வந்து மகாபாரதத்துல 5 பேருக்கும் அவர் வந்து மனைவி பாஞ்சாலி. அந்த 5 பேருமே இருக்கிறப்ப தர்மர் எப்படி அதை சூதாட்டத்துல வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட நுணுக்கம். அதுக்கப்புறம் வந்து அவரு தோத்ததுக்கு பிறகு பாஞ்சாலியை எப்படி வைக்க முடியும், அவரே அடிமை ஆயிட்டாரு, அவருக்கு என்ன உரிமை இருக்கு அவரோட மனைவி மேல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அவர் முன்னாடி வைத்து இது மாதிரி நிறைய கருத்துக்களை அவர் வந்து பாஞ்சாலிக்கு சபத்துல சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் வந்து தெரிஞ்சது ஏன் மகாபாரதங்கிற கடல்ல அந்த பாஞ்சாலி சபதம்ங்கிற ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் பண்ணினார் அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய அவருடைய இதுல இருக்கு. அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 10th +2 படிக்கிறப்ப அவரோட 2-3 பாடல்கள், அதாவது வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம் பனி அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், அது வந்து அப்ப கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற அந்த பாடல்கள்ல அந்த பாடல் வரும். அப்ப அந்த பாடல் வந்து எங்களோட பாட புத்தகத்திலே இருந்தது. அந்த பாட புத்தகத்தை எனக்கு பாரதியாரை பற்றிய அந்த ஒரு கவிதை தான் வந்து நல்லா தெரியும். அந்த பாடல்ல வந்து அதோட திறனாய்வுங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. அப்பதான் அந்த பாடலை பத்தி நிறைய பண்ணோம். அதாவது வெள்ளி பனிமலை மீதுலாவுவோம், அதாவது இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த இடம் தெரியும் உங்களுக்கு, நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு இது குறுக்க போறதுக்கு நெடுக்க போறதுக்குமான இப்ப அந்த டனல் எல்லாம் கட்டுறாங்க. அந்த டனல் கட்டுறப்ப கூட இப்போ ஒரு விபத்து ஏற்பட்டு அதுக்கான இவங்களை மீட்பு பணி எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கிறப்ப அந்த ஏரியாவில ஏன் போய் மீது உலாவுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா, நம்மளோட வடக்கு எல்லையை நம்ம இந்தியாங்கிறது வந்து ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். நம்மளோட ஜியாகிரபிக்கல் லொகேஷன், அதாவது புவியியல் இடம் வந்து பாத்தீங்கன்னா வடக்க இமயமலை. சீனா போன்ற நாட்டினர் வந்து நம்ம ஏரியாக்குள்ள வந்து சீக்கிரம் வர விடாம நம்மளை தடுப்பது வந்து அந்த உயர்ந்த இமயமலை தான்.
மற்ற இடங்கள்லாம் பார்த்தா ஒரு பக்கம் வந்து பாலைவனம், மேற்க வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம், ராஜஸ்தான் பாலைவனம். மற்ற 3 பகுதிகளிலும் நமக்கு வந்து கடல், இந்திய மகா பெருங்கடல். இப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் வந்து அடிமைப்படுத்திட முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு புவியியல் ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு. அததான் அவர் வந்து சொல்றாரு, வெள்ளி பனிமலை மீது உலாவுவோம், அடி மேலை முழுவதும் கப்பல் விடுவோம். இப்ப ஏன் நம்ம எல்லா இடத்துக்கும் கப்பல் விடுறோம்? இந்தோ பசிபிக் இது, தென்சீன கடல், அங்கெல்லாம் போய் ஏன் விடுறோம்? ஏன்னா மற்ற நாட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் மற்ற நாட்டுக்காரங்களோட கப்பல்கள் வந்து நம்ம நாட்டை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து நம்ம மேலை கடல் முழுவதும் நம்ம கப்பல் விட்டாதான் அடுத்ததாக அவரோட பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வெள்ளி பனிமலையின் மீதுலாவோ அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா கப்பலோட்டிய தமிழன்ற படத்துல அந்த பாடல் வந்து புல்லரிக்க வைத்த பாடல். அந்த இது நம்ம கப்பலோட்டிய பனிமலையின் மீதுலா பருவத்துல நாங்க 10ஆம் வகுப்பு வெள்ளி பனிமலையின் மீதுலாவோம் அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இந்த பாடல் வந்து நாங்க பள்ளி பருவத்துல எங்களுக்கு பாடத்துல திட்டத்துல இருந்தது. இந்த பாடல் ஒண்ணுதான் வந்து பாரதியாரை பற்றிய மிகப்பெரிய ஒரு பாடல் வந்து எங்களுக்கு இருந்தப்ப அதை திறனாய்வு செய்து எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளியில சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்பதான் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் வந்து நாங்க அதை படிச்சோம். படிச்சப்ப அந்த வார்த்தைகளை வந்து கவிஞர் வந்து எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் அந்த பாடல் வந்து நம்ம கப்பலோட்டிய தமிழன் படத்துல வரும். அந்த படத்துல நாங்க கேட்டு அதை நாங்க என்னெல்லாம் அதை எந்த அளவுக்கு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு தேசப்பற்றை இதே ஊற்றியது அப்படிங்கிறது வந்து அப்ப நடந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்ப அந்த மாதிரி படங்கள்லாம் வரதில்லை. இப்ப எல்லாமே வந்து அவங்களுடைய கருத்தே வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அது மாதிரியான படங்கள் எதுவும் வருவதில்லை. அந்த மாதிரி வந்து அப்ப அந்த படத்துல உள்ள அந்த பாடல்கள் அப்புறம் அதை நாங்க பள்ளி பருவத்துல படுக்கிறப்ப அது ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்க வந்து அதை உணர்ந்தப்ப அந்த ஒரு பாடல்களை மட்டும் நான் என்னோட சாமானியன் பார்வையில நான் சொல்லிடுறேன். வெள்ளிப்பனி மலை மீதுலாவும் அதே மலையில அவ்வளவு அது ஏன் உலாவணும் அப்படிங்கிறத வந்து பாரதியார் சொல்றாரு அப்படின்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்ப வந்து 1965ல ஒரு பெரிய பகுதியை வந்து சீனர்கள் போர் புரிந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்து அது கட்டாந்தரையா இருந்தது. ஆஹ் அதாவது திபெத்துங்கிற பகுதி தான் நமக்கு அண்டை நாடா இருந்தது. திபெத்தை பிடிச்சதுக்கு பிறகு திபெத்து சீனாவாகி அவங்க அந்த ஏரியா வந்து பிடிச்சாங்க. ஏன்னா அப்ப நம்ம வந்து அந்த ஏரியால வந்து அந்த பனிமலையின் மீது உலாவவே இல்லை. அந்த பக்கமே போறதில்லை. அதற்கான சரியான சாலை வசதி கிடையாது. யாரும் அங்க போவதே கிடையாது. நம்மளுடைய ராணுவ வீரர்களே வந்து ரொம்ப தள்ளி தான் இருப்பாங்க. ஒரு பெரிய ஏரியா கட்டாந்திரையா அது மனிதர்கள் வாழ்வதற்கான லாயக்கற்ற பகுதின்னு சொல்லி அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க. அப்புறமா தான் வந்து தெரிஞ்சது இவ்வளவு சதுர கிலோமீட்டர் வந்து சைனா ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னு. அதான் அக்ஷய் சின்னு அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இதை தான் அவர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. அதாவது வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அப்படின்னா அது ஏன் ஏரியாயா அந்த ஏரியால அந்த பகுதியில நான் வந்து உலாவணும். அப்பதான் வந்து அந்த ஏரியா பகுதிக்கு வேற எவனும் வரமாட்டான், சொந்த கொண்டாட வரமாட்டான். அதனால நீ அங்க உலாவியே ஆகணும். அவ்வளவு கடும் குளிரா இருந்தாலும் அது மனிதர் வாழ லாயக்கான பகுதியாக இல்லாத இருந்தாலும் அந்த இடத்துல இருந்தாகணும் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் சொல்றாரு. அப்புறம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். ஏன் மேலை கடல் முழுவதும் என்ன கப்பல் விடுவோம்? எதுக்காக கப்பல் விடணும்? தேவையில்லாம ஃபியூல செலவு பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா இப்ப உள்ள நாட்டோட அதாவது உலக பொருளாதாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளை வந்து எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளாதாரத்தை உறிஞ்சி எடுக்க முடியும் அப்படின்னு தான் மற்ற நாடுகள் முன்னேறிய நாடுகள் பார்க்கின்றன. அதனால வந்து அவங்க வணிகத்தை ஒரு முக்கியமா இதா வச்சு மற்ற நாடுகளை வந்து வணிகத்துல அவங்க வந்து கொலைச்சுறாங்க. அப்ப நீங்க அதுல இல்லைன்னா நீங்க அதுல பின்தங்கிடுவீங்க. பின்தங்கிட்டீங்கன்னா அவங்க வந்து அதாவது வெளிநாட்டோட வாணிகம் நமக்கு வந்து குறைஞ்சிடும். அதனால வந்து நம்ம அந்த கப்பல் வந்து எல்லா இடத்துலையும் விட்டு நம்ம வணிகத்துல வந்து முன்னணியில இருக்கணும். ஏன்னா அவர் வந்து வ.உ.சி. சிதம்பரனாரோட சேர்ந்து அவர் ஒன்றாக அந்த காலகட்டத்துல வெள்ளையர்களை எதிர்த்தவங்க. அதனால வந்து அவருக்கு வந்து கப்பல் விடுவதோட முக்கியத்துவம் அவருக்கு புரியும்.
அந்த வணிகத்தை நம்ம ஏன் தொடரணும்? அப்புறம் வந்து அந்த வணிகத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய எல்லை பாதுகாப்பு, கடல் பாதுகாப்புக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த வார்த்தைகள்லாம் அவர் அப்பயே சொல்லியிருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா, பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசத்திற்கு தோல்கட்டும். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் அப்படின்னா, பள்ளிகள் எல்லாம் கோயிலா மாத்திரணுங்கிற அர்த்தத்துல அவர் சொல்லல. பள்ளிகளை வந்து கோயில்களா நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோவில்கள்ல வந்து நம்ம அந்த கருவறையில உள்ள சாமியை வந்து நம்ம எப்படி உயர்வா கருதுறோமோ, அது மாதிரி அந்த பள்ளியில உள்ள ஆசிரியர்கள் நமக்கு கற்றுத்தருவர்களை வந்து உயர்வா பார்க்கணும். அதுதான் அவர் அந்த வார்த்தைகளை சொல்றாரு அப்படிங்கிறது என்னோட பார்வை. அப்புறம் பாத்தீங்கன்னா, சிங்கள சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேனிறுத்தி வீதி சமைப்போம். இதுதான் வந்து எனக்கு வந்து பிடிச்ச வரிகளே மிகவும் பிடித்த வரி. என்னன்னா, இப்ப நம்ம சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு போட்டு பவளப்பாறையில குடைஞ்சு இந்த குறுக்க தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு அந்த மே மே சேது சமுத்திர திட்டம்னு நம்ம கொண்டு வர இது பண்ணினோம். அதுக்கப்புறம் அது வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை வந்து பவளப்பாறை மற்ற நிறைய பயோடைவர்சிட்டி இஷ்யூ வரும். அப்புறம் அதுல வந்து சென்டிமெண்ட்டும் இருக்கு. சேது சேது சமுத்திரம், அந்த சேது பாலம்ங்கிறது வந்து ராமர் கட்டினதுங்கிறது இந்துக்களோட நம்பிக்கை. அதனால வந்து அதை நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. இதை வந்து பாரதியார் வந்து இதை பத்தி பெரிய லெவல்ல இருக்கிறப்ப சிங்கள தீவு இலங்கைக்கு வந்து பாலம் தான் அமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, சேதுவை மேநிறுத்தி வீதி சமைப்போம். நீங்க அதுல ஒரு பிரிட்ஜை கட்டுங்க, இலங்கைக்கு குறுக்க போனா பிரிட்ஜை கட்டுங்க, அதை தோண்டி அதுல வந்து கப்பல் வழியா போகாதீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. வேணும்னா நீங்க சுத்தி வாங்க. ஏன்னா அவருக்கு அந்த பயோடைவர்சிட்டியை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஏன் வந்து நம்ம இது பண்ணி போயிருக்கிறோம். அதனால வந்து அந்த பாலம் அமைப்போம்னு சொன்னது வந்து இப்ப உள்ள கருத்துக்களோட நான் ஒற்று பார்க்கிறேன். அவர் அப்பயே அதை வந்து சிங்கள தீவுக்குன்னா பாலம் தான் அமைக்கணும், கப்பல்ல போகக்கூடாது. ஏன் அது வந்து கப்பல்ல போகலான்னு சொல்லியிருக்கலாமே. ஏன்னா அவர் அதுக்கு முந்தின வரையில அடி மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது என்னோட பார்வை. இதெல்லாம் நான் வந்து 10th வந்து என்னோட பாடல்கள்ல இதை பற்றி சொல்றப்ப இது என்னோட பார்வையா நான் சொல்லியிருக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தா மன்னித்துக் கொள்ளவும். அப்புறம் வந்து வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம். இது வந்து நான் பொறியாளர் ஆனதுக்கு பிறகு இந்த கங்கை காவிரி இணைப்பு திட்டம் அப்படிங்கிற பத்தி சில பேப்பர்கள்லாம் வந்திருக்கு. அதை நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த ரினியூபிள் எனர்ஜி சோலார் இதுங்கிறத வந்து படிக்கிறப்ப எப்படி அதை வந்து அங்கங்க சோலார் பவர் யூஸ் பண்ணலாம், அதை ரொம்ப தூரம் கொண்டு போறதுனா நிறைய எனர்ஜி செலவாகும். அதனால வந்து அதை பண்றதுக்கு இந்த கங்கை காவிரி திட்டத்தை பத்தி நான் ஒரு சிறு ஆய்வு பண்ணியிருக்கேன். அப்ப வந்து அவர் சொன்னது வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால். இந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு, அதாவது நம்ம இப்ப காவிரியில நமக்கு தண்ணி கொடுக்கல, காவிரிக்கு வந்து கடைமடையில உள்ளவங்களுக்கு தான் வந்து அதிக உரிமை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்பனா நீங்க வந்து ஓசூருக்கும் அங்க கிருஷ்ணகிரிக்கும் தருமபுரிக்கும் அங்கேயே நம்ம தண்ணி எடுத்து குடி தண்ணீர் இது பண்றோம் இல்லைங்களா? அது வந்து கருத்தியல் விதமா அவர் ஏத்துக்கல பாரதியார். கடைமடையில வரைக்கும் தண்ணி பாய்ந்த பிறகுதான் அந்த தண்ணீரின் மீதியான தண்ணீரை தான் நீங்க உபயோகப்படுத்துவதற்கு, அதை திருப்பி விடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்ற ஒரு தெளிவான சித்தாந்தத்தை அவர் அன்றே சொல்லியிருக்கிறார். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து கங்கையில வந்து நீங்க ஹரித்வார்லயே தண்ணி எடுக்கலாம். திரிவேணி சங்கமத்துல அலகாபாத்ல இருந்து நீங்க தண்ணி எடுக்கலாம். ஏன் அங்கிருந்து தண்ணி எடுத்து மத்திய பிரதேசத்துக்குலாம் கொடுக்கலாம்? ஏன் அவர் சொல்லல? ஏன் வங்கத்தில் ஓடி ஒரு நீரின் மிகையான்னு சொன்னாரு? வங்கத்தில் ஒரு நீரின் மிகையால் அப்படின்னா கடைமடையில உள்ள நீரின் மிகையைத்தான் நீங்க உபயோகப்படுத்துவதற்கு உங்களுக்கு உரிமை உள்ளது அப்படிங்கிற ஒரு பரந்த நோக்கம். உலகளாவிய சட்டம், உலகளாவிய சட்டமே அதான். ஒரு ஆறு இருக்குன்னா அந்த ஆறோட கடைமடையில உள்ளவங்களுக்கு தான் உரிமை முதல்ல அப்படிங்கிற அந்த சட்ட பார்வையின் சட்ட நுணுக்கம்னா அவர் அப்பயே கத்துட்டு இருக்கிறாரு. அதனாலதான் வந்து அவர் சொன்னாரு. அதையும் நீங்க ரொம்ப தூரத்துக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். அவர் வந்து தென்னாட்டுக்கு கொண்டு வந்து பயிர் செய்யுங்கன்னு சொல்லல. மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். அது வந்து ஒரு பொறியாளனா எனக்கு வந்து அவருடைய அந்த விசாலமான நம்ம நாட்டை பற்றிய ஒரு புரிதல், அந்த புவியியல் பார்வை எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா நம்ம நாட்டோட நடுப்பகுதியில இருக்கிறது வந்து விந்திய சாத்புரா மலைகள், தக்கான பீடபூமி. இப்ப கங்கை காவிரி இணைப்பு திட்டத்துல வந்து பெரிய சவாலா இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த மத்திய பிரதேசத்துல ஒரு பகுதி வரைக்கும் நம்ம கொண்டாந்துடலாம், சம்பல் பள்ளத்தாக்கு வரைக்கும் கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் அந்த விந்திய சாத்பூரா, அதுக்கப்புறம் அந்த பகுதியில இருந்து அதை தாண்டி வரணும் அப்படின்னா, அந்த ஏரி இறக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமான நமக்கு சக்தி தேவைப்படும். அதை நீரை மேலே இறைச்சி
அதை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் திருப்பி தான் கீழே இறக்க முடியும். அதுக்கு வந்து அதிகபட்ச அளவான நமக்கு இது தேவைப்படும். அது இப்போதைக்கு அதுக்கு தேவைப்படாது. அதனாலதான் வந்து அந்த கங்கை காவிரி திட்டமே வந்து பெரிய லெவல்ல வந்து செயல்படல. அதனால வந்துதான் இப்ப நம்ம அந்த இணைப்பு திட்டங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு சிறு ஆறுகளை அங்கங்க சேர்த்துக்கிட்டே வர்றது. சேர்த்துக்கிட்டே வந்து ஒரு முடிவு வந்தா எல்லாரும் அதை உபயோகப்படுத்தலாம்னு. இது பார்வை நம்ம பாரதியாரோட பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த கடைமடையில உள்ள மீதி நீரை தான் நீங்க எடுத்துக்கணும். அதுவும் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வரைக்கும் உங்களால அதை இலகுவா கொண்டு போக முடியுமோ அங்க கொண்டு போய் அதை பயிர் செய்யுங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்த பார்வை வந்து நான் பொறியாளனா இருக்கிறப்ப பாரதியாரை பற்றி அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை எப்படி இவர் வந்து இந்த மாதிரி அந்த வருடங்கள்ல அவர், ஏன்னா அந்த காலத்துல பஸ் கிடையாது, விமானம் கிடையாது, ரயில் போக்குவரத்தும் அந்த அளவுக்கு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து எப்படி இதை பற்றியான புரிதல்கள் அவருக்கு இருந்திருக்கும். அந்த புத்தகங்களை படிச்சோம், மற்றவங்க சொல்வதை கேட்டோம், அதுல உள்ள அறிவை வளர்த்து தான் அவர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாருங்கிறது என்னோட பார்வை. அப்புறம் முத்து குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினரை வந்து நந்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்து நம்மரல் வேண்டுவது மேற்கரையிலே. அதாவது நமக்கு தேவையான பொருள்களை கொண்டாந்து கொடுத்துட்டு நம்மளோட மகிழ்ச்சியை அதிகப்படுத்துவதற்காக தான் அந்த வணிகர்கள் வர்றாங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா இங்க முத்து பவளமும் நிறைய இருந்த நாடு, வைரம் வைடூரியம் அதிகமா இருந்த நாடு இது. தங்கமும் வைடமும் அதிகமா இருக்கு. இந்த நாட்டுக்கு வரணும் அப்படின்னா எல்லா ஐரோப்பிய நாட்டவர்களும் இங்க வந்தாங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, ஜெர்மானியர்கள் வந்தாங்க, பிரெஞ்சுக்காரங்க வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்க, கடைசியா பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்குள்ள ஒற்றுமையை பயன்படுத்தி வந்துட்டாங்க. ஸோ பாரதியாரோட பார்வை என்னன்னா, நமக்கு தேவையான வித்தியாசமான அவங்க நாட்டில் விளையக்கூடிய பொருள்களை நமக்கு அது என்ன மகிழ்ச்சி கொடுக்குமோ அதை கொடுத்துதான் வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வணிகர்கள்ட்ட நம்ம போய் அடிமையானோமே, அதை நம்ம எந்த ஒரு விதத்துல நம்ம இது பண்றது? ஸோ இந்த மாதிரியான பார்வைகள் வந்து பாரதியார்ட்ட இருந்தது. இந்த பாடல்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2, 3 பகுதிக்கு வந்து நான் அவரோட அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த வரிகள்லாம் எனக்கு வந்து ஒரு வெவ்வேறு காலகட்டங்கள்ல தான் அந்த அந்த பாடல்கள் வந்து எனக்கு முன்னமே தெரிந்தாலும் அதுல உள்ள ஒவ்வொரு வரியும் அதோட நிதர்சனம், அதோட பின்புலம் எல்லாமே வந்து வெவ்வேறு காலகட்டங்கள்ல தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஒரு பாடலை வைத்து ஒரு சாமானியனின் பார்வை, அந்த சாமானியன் தன்னோட வெவ்வேறு வயதுகளில வந்து அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம், இதெல்லாம் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவரை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனா காலம் கருதி நான் வந்து இதோட முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். அவரோட அந்த புதிய ஆத்திச்சூடி, இந்த இதுக்கு அப்புறம் தான் வந்து புதிய ஆத்திச்சூடியை வந்து முன்னாடியே அதை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இப்பதான் அதை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த புதிய ஆத்திச்சூடியில வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற படிச்சு படிச்சு எண்ணி எண்ணி நான் வியக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சாமானியனுக்கு வந்து அந்த ஆத்திச்சூடியே அந்த ஔவையார் சொன்ன ஆத்திச்சூடி நமக்கு சின்ன வயசுல அறம் செய்ய விரும்ப ஆறுவது சீனம், இந்த பாடல்களை வந்து நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். இவர் வந்து ஏன் தற்காலத்துக்கு தகுந்த மாதிரி புதிய ஆத்திச்சூடின்னு ஏன் கொண்டாந்துருக்காங்கன்னா, இந்த காலத்துக்கு தேவையான பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி இப்ப உள்ள காலகட்டத்துக்கு தேவையானது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த அவருடைய புதிய ஆத்திச்சூடியில ஒவ்வொரு வரியும் எனக்கு வந்து புரிஞ்சிருக்கு. அதுல உள்ள அந்த நம்ம அகர வரிசைப்படி அவர் சொல்லியிருந்தாலும் அந்த அகர வரிசைக்கு தேவையான ஒரு சரியான வார்த்தைகளை போட்டு அதுல வந்து ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து சீர்திருத்த கருத்துக்கள், நிறைய சீர்திருத்த கருத்துக்களை அதுல சொல்லியிருக்கிறாரு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பாரதியாரோட வெவ்வேறு காலகட்டங்கள்ல அவர் இருந்தது. அவர் 39 வயசுல அவர் இறந்து போனார். 40 வயசுக்குள்ள ஒரு 4 டிகேடு, அதாவது 4 தசாப்தங்கள் தான் அவர் வந்து இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற நினைக்கிறப்ப இந்த சிறிய வயசுக்குள்ள எத்தனை மொழிகளை கற்று எவ்வளவு சீர்திருத்தங்களை சொல்லி எவ்வளவு மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி அவர் தனது வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் நினைக்கிறப்ப வந்து இவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கணும். இன்னும் பாரதியாரோட அந்த பாடல்கள் உள்ள வரிகள் நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எந்த அளவுக்கு அது தேவையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த சமூக சீர்திருத்த கருத்துக்கள், பெரிய சமூக சீர்திருத்தங்களை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த சமூக சீர்திருத்த கருத்துக்களை நம்ம இப்ப அதிகமா வந்து இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய
பார்வை என்னுடைய வேண்டுகோள். ஸோ இத்துடன் என்னுடைய அந்த பார்வை மகாகவி பாரதியாரின் கவிதை இது ஒரு சிறு துளிதான். ஏன்னா காலம் ஒரு 30 நிமிடம் தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 30 நிமிடம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் இத்துடன் இந்த பாரதியார் கவிதை அப்படிங்கிற கடல்ல நான் மூழ்கி ஒரு சிறு சிப்பியை தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுல என்னோட பார்வை, அது சாமானியனின் பார்வைன்னு சொல்றப்ப எனக்கு எந்த பின்புலமும் இல்லாம ஒரு சாதாரண தமிழனா இப்போ உள்ள காலகட்டத்துல வாழ்ந்தவ, ஒரு 60 வயதை முடித்தவ, இந்த பல்வேறு சமுதாய பழக்க வழக்கங்கள் இப்போ உள்ள எல்லாம் பார்த்தவ எந்த மாதிரி பார்க்கறா அப்படிங்கிறது என்னோட கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி அம்மா, நன்றி ஐயா.